இப்போ நம்ம ஸ்கேன் எடுக்க போகிறோம்னா எந்தெந்த ஸ்கேனுக்கு நம்ம சாப்பிடாம போகணும், அதே மாதிரி ஸ்கேன் எடுக்கும் போது எதுக்காக நம்மளை தண்ணி குடிக்க சொல்கிறாங்க, இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மளுக்கு பித்தப்பையில் கல் இருக்குது, நம்ம பித்தப்பையை பார்க்கணுன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஃபாஸ்டிங்கில் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு பித்தப்பை தெரியும். சப்போஸ் நீங்கள் சாப்பிட்டு போகும்போது பித்தப்பை சுருங்கிடும், அப்போ நம்ம பித்தப்பையை பார்க்க முடியாது. அதனால தான் ஸ்கேன் எடுக்கும்போது சாப்பிடாம வர சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எதுக்காக தண்ணி குடிக்கணும்னா, சப்போஸ் நம்ம தண்ணி குடிச்சிட்டு போய் ஸ்கேன் எடுக்கும் போது தான் நம்மளுக்கு ஃபீமேல் பேஷண்ட்டாக இருந்தால் யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸை நம்ம கிளியராக பார்க்க முடியும். அதே மாதிரி பிளாடரில் நம்மளுக்கு எதனா இன்ஃபெக்ஷன் இருக்கா, யூரினரி பிளாடரில் எதனா கல் இருக்கானோ நம்ம அதில் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி மேல் பேஷண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராஸ்டேட்ன்ற ஒரு ஆர்கனை கிளியராக பார்க்க முடியும். அதே மாதிரி யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷனோ இல்லை கல்லோ இருந்தால் நம்மளுக்கு பிளாடர் ஃபில்லாக இருந்தால் தான் பார்க்க முடியும். அதனால தான் ஸ்கேன் எடுக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு வர்றது ரொம்ப அவசியம். தேங்க்யூ.